திருக்குறளில் இசைக்கருவிகள். இதுவரை திருக்குறளில் உள்ள குழல், யாழ் போன்ற கருவிகளை சிந்தித்தோம். அடுத்தது தோல்கருவியாக விளங்குகின்ற பறை பற்றி இன்று நாம் காணவுள்ளோம். பறை என்ற கருவி செய்திகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒளி குறிப்பு மூலமாக, ஒளி குறியீடு மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு கருவி. தமிழ் மொழியில் உள்ள சொல்லுதல், விளம்புதல், இயம்புதல், கூறுதல், மொழிதல் என்ற வரிசையிலே பறைதல் என்ற ஒரு சொல்லும் உள்ளது. அதாவது ஒரு செய்தியை ஒளி குறியீடு மூலமாக மற்றொரு இடத்திற்கு சொல்லுகின்ற ஒரு முறைமைக்கு பறைதல் என்று சொல்லும். திருக்குறளில் பறை என்ற இசைக்கருவி 2 இடத்தில் ஆளப்பட்டுள்ளது. ஆம், அறை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான் என்ற பொருட்பாலில் கயமை அதிகாரத்தில் வள்ளுவர் பெருந்தகையார், நாம் ஒரு இரகசியத்தை ஒருவரிடம் சொல்கிறோம், அதை யாரிடமும் சொல்லாதே என்று சொல்லும் பொழுது அதை கேட்டவர் அனைவரிடமும் பறை கருவியைப் போல சொல்வதை அறை பறை அன்னர் கயவர் என்ற ஓமானத்திலே எடுத்து இயம்பியிருக்கின்றார். மற்றொரு இடத்திலே இந்த பறை கருவி அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா பறை என்ற நயம் புனைந்துரைத்தல் அதிகாரத்திலே எடுத்தாளப்பட்டுள்ளது. அதாவது காம்புகளோடு அனிச்ச பூக்களைகளை இவள் சூடியிருக்கின்றாள், அதனால் இவள் இடுப்பு முறிந்து இங்கே சாப்பறை ஒழிக்கப்படுமே என்ற கேள்வியோடு இந்த திருக்குறள் உள்ளது. சங்க இலக்கியத்தில் மங்களப்பறை என்றும் சாப்பறை என்றும் பல்வேறு வண்ணப்பறைகள் உள்ளதை நாம் குறிப்பில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே பறை என்ற இசைக்கருவி தமிழர்களுடைய வாழ்வில் ஒன்றாக விளங்கியிருப்பது வரலாற்று காட்டும் செய்தியாகும். திருக்குறளில் இசைக்கருவிகள்